வெல்கம் டு அவர் சேனல். தைப்பூச திருநாளில் நிகழ்ந்த புராண அற்புதங்கள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. பூச நட்சத்திரத்தின் பிரதான தேவதை குரு பகவான். கோள்களில் ஞானம் தருபவர் குரு பகவான். அதுபோல் நட்சத்திரங்களிலும் பூச நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்தது. தைப்பூச திருநாளில் புனித நீர் ஆடுவதும் குரு பகவானாகிய பிரகஸ்பதியையும் குருவின் குருவான தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுதல் போற்றப்படுகிறது. முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்டது ஒரு தைப்பூச நாளில்தான். சூரனை அழிக்க அன்னை பராசக்தி தன் ஆற்றல் முழுவதையும் கொண்டு சக்திவேலை உருவாக்கி முருகனிடம் கொடுத்த நாள் தைப்பூசம். இந்த நாள் முருகன் தலங்களில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தைப்பூசத்தன்று பழனி திருத்தலத்தில் அபிஷேக ஆராதனைகளை தரிசிப்பதால் நம் பாவங்கள் விலகும். தைப்பூசத்தை ஒட்டியே திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுரத்து அம்மனுக்கு காவிரிக்கரையில் தகுந்த மரியாதையுடன் சீர்வரிசை கொடுப்பார். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி சமயபுரத்தில் 10 நாட்கள் திருவிழா, அம்மன் புறப்பாடு அனைத்தும் நடைபெறும். வடலூரில் தைப்பூசம் விசேஷம். அன்றைய தினம் வடலூரில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். இங்கு ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திர தினத்தில் 6 திரைகளை பாதியளவு நீக்கி வள்ளலார் நிறுவிய நிலைக்கண்ணாடி முன்பு ஜோதி தரிசனம் காட்டப்படும். தைப்பூச தினத்தன்று மட்டுமே 7 திரைகளும் முழுமையாக நீக்கப்பட்டு அனைவரும் முழுமையாக ஜோதி தரிசனம் காண வழி செய்யப்படுகிறது. தைப்பூச நாளில்தான் முதலில் நீரும் அதிலிருந்து உலகமும் உயிர்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. அற்புதமான இந்த புனித நாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ்வர். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தங்களின் தேவார பதிகங்களில் தைப்பூசத்தன்று திருவிடைமருதூரில் புனித நீராடுவதன் சிறப்பை குறித்து பாடியிருக்கிறார்கள். தைப்பூச திருநாள் சிதம்பரம் நடராஜர் கோயிலிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆதி காலத்தில் புலிக்கால் முனிவர், பதஞ்சலி முனிவர், ஜெய்மினி முனிவர் ஆகிய மூவருடன் தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 30 முக்கோடி தேவர்கள், முனிவர்கள் மற்றும் அனைவரும் தரிசிக்கும் வகையில் உமையவளுடன் நடனமாடினார் சிவபெருமான். அதுவே ஆனந்த நடனமாகும். இந்த அற்புதமான நிகழ்வு சிதம்பரத்தில் தை மாதத்தில் பௌர்ணமியுடன் கூடிய பூச திருநாளில் நடந்ததாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. இன்றும் சிதம்பரத்தில் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் பிரமாதமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோவில் தைப்பூச புராண அற்புதங்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் இறையருள் கிடைக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். தேங்க்யூ.